இங்க பாலாங்கிற பையனும் அவங்க மேக்ஸ் சாருக்கு வழுக்கு தலையா இருக்குன்னு சொல்லி போர்ட்ல எல்லாம் வரைஞ்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற பசங்களும் சிரிக்கிறாங்க. ஆனா அவனை மாட்டியே விடல. பாலாக்கு தலை நிறைய முடி இருக்கும். அதனால எல்லாரும் அவனை ஷாருக்கான் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அவனுக்கு அவன் முடிய நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். இதை வச்சு கேர்ள்ஸ் முன்னாடிலாம் சீன் போடுவான். இவனோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கருப்பா இருக்குன்னு சொல்லி எப்பவுமே பாடி ஷேமிங் தான் பண்ணிட்டு இருப்பான். ஏன் டிராமால கூட அந்த பொண்ணுக்கு அசிங்கமா இருக்கிற கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. இவன் அழகா இருக்கான்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவான். இப்போ அந்த பொண்ணு வந்து நோட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். அந்த நோட்டை கேட்டு வாங்கிக்கிறான். கிளாஸ்லயே அழகா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் நான் நோட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வந்து இது என்னோட நோட்டுன்னு சொல்றா. அவனும் வந்து இவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுறான். இது ஏன் நோட்டு தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறா. அதனால அவனுக்குமே ரொம்ப அசிங்கமாயிடுது. அந்த பொண்ணு கிட்ட போய் மூஞ்சிக்கலாம் நீ என் கிட்ட எல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்ற மாதிரி தும்ரா பேசிட்டு போறான். அப்படியே சில வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. பாலா வளர்ந்துருக்கான். எவ்வளவு தலைமுடி இருந்துச்சோ இப்போ அதெல்லாம் கொட்டி இப்போ வழுக்கு தலையா இருக்கான். இவன் ஒரு ஹோட்டல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியனா தான் இருக்கான். ஆனா அங்க இருக்க யாருமே இவனை கண்டுக்க மாட்டாங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல இவன் அழகா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தால அந்த பொண்ணு இப்ப லவ்வரோட ஹோட்டலுக்கு வந்திருக்கா. அதை பார்த்து இவனோ பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். வீட்டுல பாலாக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா என் தலைக்கெல்லாம் ஒரு பொண்ணு கூட வராதுன்னு சொல்றான். இவன் ஒரு ஃபேர்னஸ் கிரீமுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நேரம் கம்மியா இருக்கிற எல்லாரையும் வர வச்சிருப்பான். அதுல அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டோ அவங்க அம்மாவையுமே வர வச்சிருப்பான். இப்போ அந்த கிரீமை போட்டுக்கிட்டா நீங்க எல்லாம் வெள்ளைய அழகா மாறிடுவீங்கன்னு சொல்றான். இது கேட்ட அந்த ஃப்ரெண்டோ இவ்வளவு பேசுறீங்களே சார் நீங்க ஏன் தலையில கேப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேப்பை கழட்டி விட்டுடுறா. இதனால அங்க இருக்கவங்க முன்னாடி அவனுக்கு அசிங்கமா ஆயிடுது. இவனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால இவனால சேல்ஸ் பண்ண முடியல. இப்போ மேனேஜர் கிட்டயும் பயங்கரமா திட்டும் வாங்குறான்.